வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தேனி, ராமநாதபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சரக்கு மற்றும் சேவை வரி எளிமைப்படுத்தப்படும். ராகுல் காந்தி. தென் மாநிலங்களில் நதிநீர் இணைப்பு கட்டாயம் செயல்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருமானம், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சாத்தியமற்றது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்தபோதுதான் தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற நலத்திட்டங்கள் கிடைத்தன. மு.க. ஸ்டாலின். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் மீண்டும் பேச்சு நடத்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் விருப்பம். ஐபிஎல் கிரிக்கெட், கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து இன்று தேனி, ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற உள்ளார். இதற்காக அவர் நேற்று கேரளாவிலிருந்து மதுரை வந்துள்ளார். இன்று காலை தேனி சென்று அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். முன்னதாக நேற்று கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, கேரளாவில் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் இடதுசாரி கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் அம்மாநில மக்களின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். இரு கூட்டணிகளும் கேரள மக்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்ல தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணிகளுக்கு ஆதரவு அளிப்பது அந்த கூட்டணிகளின் தலைவர்கள் ஊழலில் ஈடுபட அங்கீகாரம் அளித்ததாக ஆகிவிடும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக கர்நாடக மாநிலம் கங்காவதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஊழலுக்கும் வாரிசு அரசியலுக்கும் முடிவு கட்டும் வகையில் இந்த தேர்தல் அமையும் என்று கூறினார். கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசு மக்கள் பிரச்சினைகளில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். வறுமைக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்த காங்கிரஸ் புரட்சிகரமாக முடிவை எடுத்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். நேற்று தமிழ்நாட்டில் சேலம், கிருஷ்ணகிரி, மதுரை ஆகிய இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், மக்களவைத் தேர்தல் 2 சிந்தனைகளுக்கிடையே நடைபெறுவதாகவும் பிஜேபி ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை கொள்கை, பண்பாடு, வரலாறு என்ற அடிப்படையில் தேர்தலை சந்திக்கிறது என்றார். அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பன்முக கலாச்சாரம், மாநில மொழிகளின் உரிமை பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது என்று கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய பிஜேபி அரசு 15 பெரிய நிறுவனங்களுக்கு 3,50,000 கோடி ரூபாயை சலுகையாக வழங்கியுள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் தில்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்திய விவசாயிகளின் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரி என்ற பெயரில் 5 வகையான வரிகளை 28% விதித்த அரசு பிஜேபி அரசு என்றும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கடுமையான வரிகள் நீக்கப்பட்டு எளிமைப்படுத்தப்படும் என்றும் ராகுல் காந்தி கூறினார். மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்கள் தங்களது வாக்கை பாலக்கோட்டில் தாக்குதல் நடத்திய படை வீரர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமாக மகாராஷ்டிர மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மேலும் சில விவரங்களை ஆணையம் கேட்டுள்ளதாக தில்லியில் ஆணையத்தின் வட்டாரங்கள் தெரிவித்தன. பிரதமர் மோடியின் உரையில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதற்கான முகாந்திரம் இருப்பதாக மகாராஷ்டிர மாநில தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அம்மாநிலத்தில் லட்டூர் மாவட்டத்தில் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர், பாகிஸ்தானில் பாலக்கோட்டில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியதாகவும், எனவே முதல் முறை வாக்காளர்கள் தங்களது வாக்கை பாதுகாப்பு படையினருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார்.
இதற்கு காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு தேர்தல் ஆணையத்தில் பிரதமர் மீது புகார் தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகளை அரசியலாக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் மேனகா காந்தி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. நேற்று காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அகமது பட்டேல், KC வேணுகோபால், ஜெய்ராம் ரமேஷ், அபிஷேக் சிங்வி, ரன்தீப் சுர்ஜிவாலா ஆகியோர் இதுகுறித்த புகார் மனுவை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் சுர்ஜிவாலா, முஸ்லிம்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்கள் தெரிவித்த மத்திய அமைச்சர் மேனகா காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது என்றார். அதேபோல் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வேட்பு மனுவுடன் தாக்கல் செய்துள்ள கல்விச் சான்றிதழ்கள் முரண்பாடாக உள்ளதாகவும், அவரது கல்வித் தகுதி குறித்து பல சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் இது குறித்தும் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் அமித் ஷா மற்றும் மத்திய அமைச்சர்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தொடர்ந்து மீறுவதை தேர்தல் ஆணையம் அனுமதிக்கக்கூடாது என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் வலியுறுத்தினர். மக்களவைக்கு முதல் கட்டமாக 91 தொகுதிகளுக்கு நேற்று முன்தினம் 18 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்ற தேர்தலில் சராசரியாக 69.43% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் 9 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் 66.44% வாக்குகள் பதிவானது. அடுத்த கட்டங்களில் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனிடையே மக்களவைக்கு 4வது கட்டமாக தேர்தல் நடைபெறும் 71 தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த தொகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மகாராஷ்டிராவில் 17 தொகுதிகள், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் தலா 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகள், ஒடிசா மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா 6, பீகாரில் 5 மற்றும் ஜார்க்கண்டில் 3 தொகுதிகளுக்கு 4வது கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கிடையே வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த மாநிலங்களில் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் முகாமிட்டு தங்களது அணிக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். பாதுகாப்பு படையினரின் சாதனைகள் அரசியல் விவகாரங்களுக்கு பயன்படுத்துவது குறித்து முன்னாள் ராணுவத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முன்னாள் ராணுவ அதிகாரிகள் 150 பேர் குடியரசுத் தலைவரும் முப்படைகளின் தலைமை தளபதியுமான ராம்நாத் கோவிந்துக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தின் காவலர் மற்றும் முப்படைகளின் தலைவர் என்ற அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டதாக முன்னாள் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் சில ராணுவ தளபதிகள் இந்த கடிதத்தில் தாங்கள் கையெழுத்திடவில்லை என்று கூறியுள்ளனர். அதே சமயம் ஒரு சில ராணுவ தளபதிகள் மறுப்பு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த கடிதம் போலியானது என்று கூறியுள்ளார். ராணுவ தளபதிகளின் பெயர்களை அவர்களின் ஒப்புதலின்றி கடிதத்தில் இணைத்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் தில்லி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியுடன் நடைபெற்ற பேச்சுக்கள் தோல்வியடைந்ததாக தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் PC சாக்கோ கூறினார். இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கான விருப்பத்தை காங்கிரஸ் கைவிடவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் ஆம் ஆத்மி கட்சியுடன் தில்லியில் மட்டுமே கூட்டணி வைக்க காங்கிரஸ் விரும்பியதாகவும் மற்ற மாநிலங்களில் அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள 33 மக்களவைத் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க தமது கட்சி விரும்பியதாக கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் அறிவிப்பை அடுத்து ஹரியானா மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சௌதாலா தலைமையிலான ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. மத்தியில் பிஜேபி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைத்தால் தென்னிந்திய நதிகள் இணைப்பு திட்டம் கட்டாயம் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் அனைத்து மதத்தினரும் அமைதியாகவும் நல்லிணக்கத்துடனும் வாழ்வதற்கான சிறப்பான திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். மத்தியில் மீண்டும் பிஜேபி தலைமையில் ஆட்சி அமைந்தால் தமிழகத்திற்கு மேலும் பல நலத்திட்டங்கள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் தெரிவித்தார்.
ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருமானம் வழங்குவது என்ற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை சாத்தியமற்றது என அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளிப்பதாக கூறினார். அதேபோன்று திமுகவும் தவறான வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களை குழப்புவதற்காக அரங்கேற்றப்பட்ட நாடகம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைவது உறுதி என்றும் அதன் பின்னர் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான நலத்திட்டங்கள் கிடைக்கும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மு க ஸ்டாலின், ஊழலை ஒழிப்பதுதான் தமது வேலை என்று பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி மக்களிடம் கூறுவார். ஆனால் ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பாக மத்திய அரசின் செயல்பாடுகள் சந்தேகத்தை எழுப்பியுள்ளன என்றார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தபோது ஆதி திராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கும் சிறுபான்மை சமுதாயத்தினருக்கும் ஏராளமான நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன என்றார். அடித்தட்டு மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு அக்கறை உண்டு என்றும் அவர் கூறினார். முன்னதாக சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பிரதமர் நரேந்திர மோடியால் செயல்படுத்தப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் எந்த பலனும் இல்லை என்றார். இந்த நடவடிக்கையால் மக்கள் துன்பத்திற்கு ஆளாக நேரிட்டதாக கூறிய அவர், கடந்த தேர்தலில் அளித்த எந்த வாக்குறுதியையும் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றவில்லை என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டதாகவும் திமுக தலைவர் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி உள்ளிட்டவற்றை மத்திய பிஜேபி அரசு தவறாக பயன்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் கூறியிருக்கிறார். விழுப்புரத்தில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், மத்தியில் மாற்று அரசு அமைய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு நாடு முழுவதும் மக்களிடம் ஆதரவு பெருகியுள்ளதாக கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 5 ஆண்டுகளாக செயல்படுத்திய திட்டங்களால் நாட்டின் முன்னேற்றம் தடைப்பட்டுள்ளது என்றும் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சென்னை சேலம் 8 வழி சாலை திட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது சரியானது என்று திராவிடர் கழக தலைவர் வீரமணி கூறியுள்ளார். நேற்று திருவாரூர் மாவட்டம் உள்ளிக்கோட்டையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இந்தி திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பார்கள் என்றார். திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையில் அமைந்த கூட்டணி என்றும், நீட் தேர்வு, மாநில சுயாட்சி உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளிலும் ஒருமித்த கருத்தை கொண்ட கூட்டணி என்றும் கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரியால் தமிழ்நாட்டில் கோவை, ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் 50,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், இதனால் 5 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக கூறினார். நீட் தேர்வை தமிழக மாணவர்கள் மீது திணித்த பிஜேபிக்கு அஇஅதிமுக ஆதரவு அளிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், உண்மையிலேயே நீட் தேர்வை அஇஅதிமுக அரசு எதிர்க்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் மோடி, கஜா புயலின் போது 89 பேர் உயிரிழந்த போது ஆறுதல் கூற வருகை தராதது ஏன் என்றும் அவர் வினவினார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். பாதுகாப்புத்துறைக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் நிதி செலவு செய்யப்படாமல் மீதம் இருந்தால் அது மத்திய அரசின் தொகுப்பு நிதிக்கு திரும்ப அனுப்பப்பட மாட்டாது என நிதி அமைச்சகத்திடம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்புத்துறையின் தொலைநோக்கு திட்டம் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டிலும் பாதுகாப்புத்துறைக்கென ஒதுக்கப்படும் நிதியில் குறிப்பிட்ட பங்கு செலவு செய்யப்படாமல் போகும் நிலை ஏற்படும் என்றும், அதனை மத்திய அரசின் தொகுப்பு நிதிக்கு திரும்ப அனுப்பினால் அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் அந்த நிதியை பெறுவதற்கு பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக அவர் கூறினார்.
கோவாவில் பிஜேபி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விரைவில் விலக்கிக் கொள்ளப் போவதாக மகாராஷ்டிரவாதி கோமந்த கட்சி அறிவித்துள்ளது. அதுகுறித்து ஆளுநர் மிர்துலா சின்ஹாவுக்கு கடிதம் எழுத உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் தீபக் தவாலிக்கர் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அக்கட்சியிலிருந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் பிஜேபியில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பன்முகத்தன்மையை கெடுக்கும் வகையில் பேசியுள்ள பிஜேபி தலைவர் அமித் ஷா மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹ்பூபா முஃப்தி கூறியுள்ளார். மேற்குவங்கம் ராஜ்கஞ்சில் அமித் ஷா பேச்சை மேற்கோள் காட்டிய அவர் இந்தியா அனைவருக்குமானது என்றும் பிரிவினைவாதம் மூலம் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு பிஜேபி கேடு விளைவிப்பதாக அவர் பேச்சு அமைந்திருந்தது எனவும் கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தின் சில்குரியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியின் ஹெலிகாப்டர் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு நடைபெறவிருந்த பிரச்சாரக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ள காவல்துறை மைதானத்தில் தரையிறங்க கோரப்பட்ட அனுமதி மறுக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரி PL மீனா கூறியுள்ளார். கூட்டத்திற்கு மாற்று இடம் கோரப்படாத நிலையில் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் கிருஷ்ணா தீரத் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் 2 முறை மத்திய அமைச்சராக பதவி வகித்த அவர் 2015ஆம் ஆண்டு அக்கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் இணைந்தார். அவரை மீண்டும் கட்சிக்கு வரவேற்பதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் PC சாக்கோ தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து செயல்பட்டு அனைத்து மோதல்களுக்கும் தீர்வு காணும் என இந்திய ராணுவ உயர் அதிகாரிகள் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் முப்படைகளின் தயார் நிலை, ஒருங்கிணைப்பு ஆகியவை விவாதிக்கப்பட்டன. மேலும் 53 இந்திய நிறுவனங்களின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத் துறையின் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் அடங்கிய கண்காட்சியும் நடைபெற்றது. நாட்டிற்காக தியாகம் செய்யும் பாதுகாப்பு வீரர்களின் குடும்பங்களின் நலனை போற்றும் விதமாக 2019ஆம் ஆண்டு அடுத்த தலைமுறைக்கான ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவம் என்றுமே சுதந்திரமாக செயல்பட்டுள்ளது என்று ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் DS ஹூடா தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு கொண்டு பேசிய அவர் சமீபத்தில் நடைபெற்ற வான்வெளி தாக்குதல் மற்றும் எல்லையில் நடைபெற்ற பிற தாக்குதல்கள் மூலம் தற்போதைய அரசு அரசியல் தீர்வை முன்னெடுத்துள்ளதாகவும் ராணுவத்தின் கைகள் என்றுமே கட்டப்பட்டதில்லை என்றும் கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களுக்கான ஆதாரத்தை கோருவது அபத்தமானது என்றும் மூத்த ராணுவ அதிகாரிகள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். சென்னை சேலம் 8 வழி சாலை திட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது சரியானதே என்று திராவிடர் கழக தலைவர் வீரமணி கூறியுள்ளார். நேற்று திருவாரூர் மாவட்டம் உள்ளிக்கோட்டையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பார்கள் என்றார். திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையில் அமைந்த கூட்டணி என்றும் நீட் தேர்வு, மாநில சுயாட்சி உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளிலும் ஒருமித்த கருத்தை கொண்ட கூட்டணி என்றும் அவர் கூறினார். ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடந்து இன்றுடன் 100 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. 1919ஆம் ஆண்டு இதே நாள் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் திரண்ட மக்கள் மீது பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி ஜெனரல் டயர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவமாக நினைவு கூறப்படுகிறது. ஜாலியன் வாலாபாக் பகுதியில் அமைந்துள்ள நினைவு சின்னத்தின் அருகே இன்று 100ஆண்டு சிறப்பு கண்காட்சியை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைக்கிறார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். இரு நாடுகளுக்கும் சாதகமான ஒப்பந்தத்தை அமெரிக்கா அளிக்கும் பட்சத்தில் அதிபர் டிரம்புடன் 3வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்தார். அதிபர் டிரம்புடன் தனக்கு நல்ல நட்புணர்வு இருப்பதாகவும் அமெரிக்காவின் ஒருதலைபட்சமான கோரிக்கைகளே பிப்ரவரி மாதம் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைய காரணம் என நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய கிம் கூறினார். மேலும் தன் நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை நீக்க அவசரம் காட்டப்படாது என்றும் இந்த ஆண்டு இறுதி வரை பொறுமை காப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
லிபிய தலைநகர் ட்ரிபோலியில் நடைபெற்ற தாக்குதலில் கடந்த 8 நாட்களில் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் சுமார் 300 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நடக்கும் போர் காரணமாக 8000 பேர் வீடு இழந்துள்ளதாகவும் பல குடும்பங்கள் தாக்குதல் நடைபெறும் இடங்களில் சிக்கியுள்ளதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது. தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தேர்தலுக்காக திட்டம் தீட்ட நடக்கவிருந்த தேசிய மாநாட்டை ஐநா ஒத்திவைத்துள்ளது. ஐநா, நாட்டோ உட்பட பல உலக நாடுகள் அமைதியை நிலைநாட்ட லிபிய அரசுக்கு வற்புறுத்தியுள்ளது. குவாட்டிமாலா பகுதியிலிருந்து அமெரிக்க எல்லைக்குள் வந்த 350 அகதிகள் கலவரத்தில் ஈடுபட்டதாக தேசிய அகதிகள் மையம் தெரிவித்துள்ளது. அதிபர் டிரம்பின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த அகதிகள் அங்கிருந்த காவலர்களை தாக்கியதாக மெக்சிகோ தேசிய அகதிகள் மையம் தெரிவித்தது. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அத்துமீறி நுழையும் அகதிகளை கட்டுக்குள் கொண்டுவர இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையை மூட உள்ளதாக அதிபர் டிரம்ப் ஏற்கனவே எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற தில்லி அணி பந்து வீசை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் கில் 65 ரன்னும் ரசல் 45 ரன்னும் எடுத்தனர். 179 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தில்லி அணி 18.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஷிகர் தவான் அபாரமாக விளையாடி 97 ரன் எடுத்தார். இன்று மாலை மும்பையில் நடைபெறவுள்ள போட்டியில் மும்பை, ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற காலிறுதியில் சிந்து 21-13, 17-21, 21-14 என்ற செட் கணக்கில் உலக தரவரிசையில் 18வது இடத்தில் உள்ள சீன வீராங்கனையை தோற்கடித்தார். அரையிறுதியில் PV சிந்து முன்னாள் உலக சாம்பியனான ஜப்பானின் நோவோமி ஓகுராவை சந்திக்கிறார். மற்றொரு காலிறுதியில் சாய்னா நேவால் 8-21, 13-21 என்ற நேர் செட் கணக்கில் தரவரிசையில் 3வது இடத்தில் இருக்கும் ஜப்பான் வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார். இந்திய உணவுக் கழகத்தின் தென்மண்டல பிரிவு விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள மாணவ மாணவியரை ஊக்குவிக்கும் விதமாக உதவித்தொகை வழங்க உள்ளது. அதன் அடிப்படையில் 2019-20 ஆண்டுக்கான உதவித்தொகை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, லட்சத்தீவு மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியரும் 18 முதல் 24 வயதுக்குட்பட்ட கிராமப்புற, நகர்ப்புற மற்றும் மாணவர் அல்லாதாரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். கால்பந்து, ஹாக்கி, கிரிக்கெட், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், பளுதூக்குதல், தடகளம் போன்ற பிரிவுகளைச் சேர்ந்த திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்ற மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஹாக்கி சம்மேளனத்தின் நிர்வாகக் குழுவுக்கு 3 புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அமைப்பில் இதுவரை இணைச் செயலாளராக பணியாற்றி வந்த இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் முன்னாள் தலைவர் அசுந்தா லாக்ரா பதவி விலகிய நிலையில் மணிப்பூர் ஹாக்கி சங்க துணைத் தலைவர் நிர்மலாட்டா உட்பட 3 புதிய உறுப்பினர்கள் நிர்வாகக் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மூவரும் 2022ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகளுக்கு நிர்வாகக் குழு உறுப்பினர்களாக செயல்படுவார்கள் என ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளது. கரூர்,
பரமத்தியில் அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. தருமபுரி, சேலம், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட கூடுதலாக வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஸ்டார் வார் திரைப்படத்தின் இறுதிப் படமான ஸ்கைவால்கர் சாகாவின் முதல் ட்ரெய்லர் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். நன்கொடை வழங்கியவர் விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தினத்தந்தி. தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு துணை ராணுவத்தினர் இன்று தமிழகம் வருகை. தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தினமணி. தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் கடும் சரிவு. தினமலர். தேர்தல் புகார்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் டிஜிபி தகவல். தினகரன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தேனி, ராமநாதபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சரக்கு மற்றும் சேவை வரி எளிமைப்படுத்தப்படும். ராகுல் காந்தி. தென் மாநிலங்களில் நதிநீர் இணைப்பு கட்டாயம் செயல்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருமானம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சாத்தியமற்றது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மத்தியில் காங்கிரஸ், திமுக ஆட்சியில் இருந்தபோதுதான் தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற நலத்திட்டங்கள் கிடைத்தன. மு.க. ஸ்டாலின். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் மீண்டும் பேச்சு நடத்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் விருப்பம். ஐபிஎல் கிரிக்கெட், கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.